கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ILM மினிஸ்ட்ரி மூலமாக ஒரு மாத இடைவெளிக்கு பின்பு மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேத ஆராய்ச்சியில பங்கு கொள்ள வந்திருக்கும் போதகர் ஸ்டான்லி அவர்களையும் சகோதரி எஸ்தர் அவர்களையும் ரவி சிங்கநாதன் அவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். குறிப்பாக வேதத்தில் மேலோட்டமாக இப்போது பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் இதுல மறைந்திருக்கிற ரகசியங்கள் சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம இதுல எபிரேய மூல பாஷையிலிருந்து மறைந்திருக்கிற சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த திரையில தெரிகிற தொலைபேசி மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஏனென்றால் முதல் ஒரு வகுப்பு எதற்காக நம்ம படிக்க வேண்டும் என்பதற்காக சில ஆலோசனைகளையும் சத்தியங்களையும் மேலோட்டமாக எடுத்து சொல்வோம். இதுல விருப்பம் உள்ளது தொடர்ந்து நீங்க இந்த பள்ளியில சேர்ந்து நீங்க படிக்கலாம். இது ஆவிக்குரிய ரீதியில நல்ல ஒரு வளர்ச்சியை காண முடியும். ஆத்மா ரீதியில சத்தியத்தை அறிகிற அறிவில வளரும் போது ஆத்மா பலப்படும். கர்த்தருடைய வருகை மிக சமமா இருக்கிறது. இது சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். நம்ம சபையில கர்த்தர் வருகிறார், இயேசு வருகிறார்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு நம்ம தகுதியுள்ள ஒரு ஆத்துமாவா இருக்கிறோமா, மனவாட்டியா இருக்குமா என்று நம்ம சோதித்து பார்ப்போம்னா கண்டிப்பாக இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்ற ஒரு முயற்சியில தான் நாங்கள் இந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். தேவ பிள்ளைகள் இதுல இருக்கிற மேலான ரகசியத்தை மட்டுமல்ல, மறைந்திருக்கிற ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள என்ற ஒரு வாஞ்சையோடு இந்த தொலைக்காட்சியில நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். இப்போது மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை தொடர்ந்து பார்க்க போகிறோம். 18ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றார். இதுல வந்து ஒரு தலைவன் வந்து இயேசு கிறிஸ்துல முறையிடுகிறத பார்க்கிறோம். மரித்து போன பெண் மீது கையை வையே அப்படின்னு சொல்லும் போது மரிச்சுதான் நல்லா தெரியுது. ஆனா கிறிஸ்துவ வேண்டுதல் சொல்ல நீ கையை வைங்க, அவன் பேச்சுக்கோ அப்படின்ற காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய மறந்திருக்கிற காரியங்கள் ரகசியங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா பாஸ்டர். அதுக்கு முன்பாக ஒரு சில காரியங்களை சொல்லிட்டேன்னு சொன்னா நமக்கு சபையுடைய இப்போ நீங்கள் இப்போ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க, ஏன் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதே ஒரு ஏவுதல் இருக்கிறதுனால சொல்லிடுறேன். நிறைய நம்ம சபையில் இருக்கிறவங்க சுவிசேஷகர்கள் நிறைய என்ன சொல்றாங்க, ஆண்டவர் வந்துடுவாரு, ஆயத்தம் பாருங்க, ஆண்டவர் வந்துடுவாரு, எல்லாம் உலகம் சுற்றி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது சுவிசேஷர்களுடைய வேலை. போதிக்கிற என்னுடைய வேலை என்னன்னு சொன்னா மந்தைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்ப இப்படி ஒரு நடக்கும்னு சொல்லி மத்தேயு 25ல கர்த்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஆரம்பத்துல நமக்கு கொடுத்துட்டாரு, இதெல்லாம் நடக்கும்னு கொடுத்துட்டாரு. சரியா உங்களுக்கு? அதுல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் 25ல பாத்தீங்கன்னா கண்ணியை ரெண்டு வேர்ஜினை பிரிச்சு காமிக்கிறாரு. அது எப்படி பிரிக்கிறாருன்னா பாதிக்கு பாதியா பிரிக்கிறார். 5 கண்ணிகள் பிரிக்கிறார். அதுதான் ரொம்ப டேஞ்சரான விஷயம். இன்றைக்கு சபை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சபை முழுவதும் அல்ல, பாதியை பிரிக்கிறார். சரியா உங்களுக்கு? அது என்ன சொல்லி பிரிக்கிறாருங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கீயா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். நீ வேர்ஜின் இல்லைன்னு சொல்லல, நீ ஜெபிக்கலைன்னு சொல்லல, நீ அதிகாலை எந்திரிச்சு ஜெபிக்கலையே அப்படி கேட்கல, எனக்கு ஊழியை செய்யலையேன்னு கேட்கல. சரியா உங்களுக்கு? ஆமா.
எனக்கு நீ ஆலயத்துக்கு காசு கொடுக்கலையேன்னு கேட்கல, ஏன் பெரிய சபை கட்டலையேன்னு கேட்கல, சரியா உங்களுக்கு? ஏன் சண்டே சர்வீஸ்க்கு போகல கேட்கல, ஏன் வேதம் படிக்கல கேட்கல. ஒன்னே ஒண்ணு கேட்கிறாரு, என்னை பற்றின அறிவு உனக்கு ஏன் இல்லை? ஆமென். பேர் என்ன வைக்கிறார், எப்படி பிரிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசின்னு பிரிக்கல, புத்தி உள்ள கன்னிகை புத்தி இல்லாத கன்னிகை. என்ன அர்த்தம்? புத்தி உள்ளவள் தான் என்ன வேலைக்காக போகிறோமோ அதற்குண்டான ப்ரிப்பரேஷனை அங்கேயே செஞ்சுக்கிட்டா. அங்கே அது டிமாண்ட் இல்லை, கேட்கப்படல. ஆனால் அந்த கற்றுக்கொண்ட அறிவு, எதிர்காலத்தை குறித்த சிந்தித்த அறிவு அவள் ஆத்மா அவளை உருவாக்கு. சரியா உங்களுக்கு? அந்த ப்ரிப்பரேஷன் தான். அப்ப நித்தியத்துக்கு நாம போக போறோம்னா அதற்குண்டான ஞானம் எங்கே இருக்கிறது? அப்ப எதுக்காக நான் போகணும்? அதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு. மார்த்தாள் அநேக விஷயங்களை குறித்து கவலைப்படுறான். சரியா உங்களுக்கு? இன்று மார்த்தாளை போல உலக காரியங்கள்ல ஊழியத்துக்காக சிந்திக்கிறவர்கள் அநேகர். சரியா உங்களுக்கு? அதை ஆண்டவர் மெச்சிக்குவார் நினைச்சாங்க. ஏன்னா அது மனிதனுடைய வியூல இருந்து பாக்குறது. மார்த்தாளுடைய வியூல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சரிதான், அது சரியான பகுதி தான் அது. ஆனால் அது மாம்சத்துக்குரியதாக இருக்கிறது, ஆத்துமாக்குரியது. ஆண்டவர் சொல்றாரு, மரியாள் என் பாதத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிறாள். ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தை ஏன் எழுதி கொடுக்கப்பட்டது? நம்ம எல்லாரும் ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டோமா? உறவுக்காகத்தான் அழைக்கப்பட்டோம். அந்த உறவுக்காகத்தான் கொடுக்கப்பட்டது 5 வகையான ஊழியம். அந்த உறவை விட்டுட்டு அவருக்காக நீங்க என்ன செஞ்சீங்கனாலும் அது உங்களுக்கு கிரெடிட் ஆகாது. அதைத்தான் இங்க வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆமென். அப்ப அவர் யார், அவர் யாருன்னு தெரிஞ்சாதானே நீங்க ப்ரிப்பேர் ஆவீங்க. இந்த புத்தி உள்ள கண்ணியை அவங்களுக்கு யாருமே சொல்லல. சரியா உங்களுக்கு? யாருமே சொல்லல இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போன்னு சொல்லி, ஆயிலாம் எடுத்துட்டு போன்னு சொல்லல. ரொம்ப ரொம்ப கீயா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ அன்பு இல்லாத கன்னியைன்னு சொல்ல. புரியுது உங்களுக்கு? நன்மை செய்யாத கன்னியைன்னு சொல்ல, ஊழிய சொல்லல. சரியா பாஸ்டமா? நம்ம டீப்பா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் பாஸ்டமா. ஊழியம் செய்யாத கன்னியைன்னு சொல்ல. நீ வேர்ஜின் தான், நீ வேர்ஜின் தான். ஆனா பட் உன் ஆத்துமாவில் அறிவு இல்லை, புத்தி இல்லை. ஆமென். அந்த புத்தி எங்கே கத்துக்கொள்றது? அதான கேள்வி. இந்த புத்தியை நான் எங்கே கற்றுக்கொள்றது? அதுக்குதான் ஒரு பாதத்தில் அமர்ந்திருந்து இந்த வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளும். ஆமென். அது எனக்கு என்ன பண்ணும்னா, என்னை ப்ரிப்பேர் பண்ணும். நான் தேவனுடைய பாதத்துல விழுந்து கற்றுக்கொண்டவைகள் நான் அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது அங்கே ஒரு நல்ல வார்த்தை, ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் புத்தி உள்ள கன்னிகைட்ட கொஞ்சோண்டு எங்களுக்கு என்ன செய்ய கொடுங்கன்னு சொல்லும் போது அங்க அன்பு வேலை செய்யல. உன்னிடத்தை அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு சொல்லி இந்த அன்பு எங்க வேலை செய்யல, அங்க எஃபெக்ட் ஆகல. அதான் லா, அதான் நீதி. அதனாலதான் நீதி வாசமா இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். புரியுதா உங்களுக்கு? தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் நீதிங்கிறது ஃபர்ஸ்ட். அதை எங்கே கற்றுக்கொள்றோம்? கர்த்தருடைய வார்த்தையில கற்றுக்கொள்றோம். ஏன்னா பவுல் இப்ப பேதுரு அழகா எழுதுகிறார், புதிய பூமியும் புதிய வானமும் நீதி வாசமாயிருக்கிற பூமி தான். ஆமென். அங்கேதான் நம்ம கூட்டிட்டு போறோம். அப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவனுக்கு போகிற வழின்னா, என் மாமிச சிந்தைக்கு மறித்த என் ஆத்தும சிந்தையை ஒரு உறவின் அடிப்படையில் நான் உருவாக்கணும். அதுதான் வேதம் மணவாளன் மணவாட்டின்னு சொல்லு. அது இப்ப நீங்களா கற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. கர்த்தர் அந்த வசனத்தில் இப்படி கொடுத்திருக்கிறார். ஆமென். வசனம் அப்படி இருக்குது, நான் எழுதி கொடுத்திருக்கிறேன், நீ கற்றுக்கொள்ளுன்னு சொல்றேன். நம்முடைய வேலை அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இவைகளை கற்றுக்கொள்ளும் போது எனக்குள்ளாக இருக்கிற மாற்றங்கள் அந்த வசனம் செய்யுது. ஆமென். ஆமென். அதற்காக தான் நம்ம படிங்கன்னு சொல்ற காரியம் என்னன்னா, கர்த்தர் வரப்போறார். எதுக்கு ஹீப்ரு படிக்கணும்னு நினைக்காதீங்க. ஹீப்ரு அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டான கடமை அது. அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நான் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த எண்ணத்தோடு கூட இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக.
ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமுள்ள பரிசுத்தவான்களே, இதுவரையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீர்கள். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட ரகசியங்களையும் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களையும், அது மாத்திரமல்ல எபிரேயத்தினுடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களையும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஏன் எபிரேயத்தை படிக்க வேண்டும் என்கிற இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஒன்று நாங்கள் வைக்கிறோம். அது இலவசமாய் வைப்போம். அது எதற்காக நாம் படிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார்கள். அதுக்கு பின்பு நீங்கள் வேதத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு சரியான சத்தியத்தின்படி நாம் வளருவதற்கும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் விசேஷ விதமாய் போதகர்கள் நீங்கள் இதை படித்து உங்கள் சபை மக்களுக்கு சரியான சத்தியத்தை கொடுத்து அவர்களை தேவ ராஜ்யத்திற்கு என்று உகந்த மனவாட்டிகளாய் உருவாக்க வேண்டியது உங்களுடைய பெரிய பொறுப்பு. ஆகவே இந்த காரியத்திலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஆகவே நீங்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோட நீங்கள் பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நாளில பங்கு பெற்ற ஒவ்வொரு போதகர்களுக்கும் அருமையான சகோதரர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இதை மற்றவர்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யபடி சொல்லுங்கள். மற்றவர்களுக்கு இந்த இப்படிப்பட்ட வேதம் பேசுகிற நிகழ்ச்சி குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஷாலோம் ஷாலோம்.